வணக்கம். இன்னைக்கு ஹோம் குக் புக் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான மட்டன் கிரேவி. வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோம் குக் புக் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு காரசாரமான மட்டன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு நான் 1/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸாக கேட்டு நறுக்கி வாங்கிக்கோங்க. நீங்கள் வீட்டில் என்னைக்காச்சும் கறி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கறியை ஃபஸ்ட்டு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சியும் பூண்டையும் நைஸாக அடித்து விழுதாக வச்சுக்கோங்க. அதை நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதோட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் ஜாஸ்தி மிளகா பொடி சேர்க்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலா பொடிகளும் சேர்த்து நம்ம இந்த கறியை விசில் வைக்க போகிறோம். இப்போ மிளகா பொடியோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்க போகிறோம். ஜீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. நீங்கள் எப்போவுமே நான்வெஜ்க்கோ வெஜிடேரியனுக்கோ கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா கறியிலையும் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பைசியான மட்டன் கிரேவி, காரசாரமான மட்டன் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீ 20 நிமிஷம் இது ஒரு நல்லா ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கரில், எந்த குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோமோ அந்த குக்கரில் இந்த கறியை போட்டுருங்க. இந்த காரசாரமான மட்டன் கிரேவி வெறும் சாதம், வெள்ளை சாதத்துக்குள்ளோட நீங்கள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு. இப்போ இந்த கறி வேகிறதுக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி, நார்மல் கிளாஸ் ஆஃப் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம். உப்பு உரப்பு கரெக்டாக பார்த்துட்டு இதில் ஒரு 4 விசில் வேக வைங்க. 4 விசில் வச்சிங்கன்னா கறி நல்லா பஞ்சு போல் வெந்துடும். குக்கரில் கறி வேகிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், 4 விசில் ஆச்சு. இப்போ கறி எப்படி வெந்திருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் மிதக்க இருக்குது. பாருங்கள், கறியும் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான்வெஜ் இதுக்கு வாசமே, நல்லா வாசம் கொடுக்கும் நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 4 பட்டை மிளகா போடுங்க. இந்த கிரேவிக்கு பட்டை மிளகா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. 4 பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பாதியமாக. அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற கறி மசாலாவும் இந்த பூண்டு சேர்ந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா 1.5 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை இதில் சேருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா வாசம் கொடுக்கும், வாசமாக இருக்கும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். இதில் இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெயில் தான் இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். எப்போவுமே நான்வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமே சேருங்க. மோஸ்ட்டாக கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேருங்க. இப்போ நம்ம இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்ட போகிறோம். ஏற்கனவே கறிக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம். இப்போ இந்த கிரேவிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட அரை தக்காளியை நல்லா கையில் மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்ட தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டது எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம் வாசனைக்காக.
கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றாமல் இந்த கறியோட தண்ணி இருக்குல்ல, அந்த கறி வேக வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சூப்புன்னு கொடுத்துட்டு மிச்ச தண்ணியை வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வந்து சுருள வற்ற வைங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியை பொறுத்தவாறு நீங்கள் அந்த தண்ணியை வந்து நல்லா சுருள வற்ற வைங்க. இந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது, அதை வேஸ்ட் ஆக்கிட வேணாம். இந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வைக்கிற கறி கிரேவி வந்து ஒரு நல்ல வாசமாக இருக்கும். ஏன்னா இது கறி வெந்த தண்ணி தான். ஸோ அதனால் அந்த தண்ணியிலே அவ்வளோ வாசம் இருக்கும். தண்ணி நல்லா தழன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஊற்றின கறி தண்ணி, கறியோட டேஸ்ட்லாம் அந்த தண்ணியில் சேரும். இப்போ இதுக்கு ஒரு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை வந்து லேசாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். இந்த மசாலாவை இந்த கறி தண்ணி அப்புறம் ப்ளஸ் இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இந்த மசாலா வந்து ஒரு நல்ல ரிச்னஸும் கிரேவியை நல்ல சுருக்கமும் செய்யும். நல்ல ஒரு க்ரீமி ரிச்னஸ் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மசாலா என்னைக்காச்சும் கறி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி செஞ்சு பார்த்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா கொதிச்சோடனே வெந்த கறியை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி போட்ட தேங்காய் அப்புறம் கிரேவி அப்புறம் அந்த கறி 3ம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நல்லா வரணும். நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுன்றதுனால அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த கறியும் மசாலாவும் சேர்த்து நல்லா சுருள நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வத்த வைங்க சுருள. நம்மளுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும்னா ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் கறி போட்டதுக்கப்புறம் வச்சா போதும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பொடிசா நறுக்குனா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சுட நல்ல காரசாரமான மட்டன் கிரேவி ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் ஹோம் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணிடணும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.